இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் தானே அப்படின்னு ஒரு சில கிரியேட்டர்ஸ் சொன்னாங்க. இன்னைக்கு பண்ணிடுவோம். செம்ம சீன் இன்னைக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. This video is sponsored by Infinix னு நினைப்பீங்க. அதான் இல்ல. ஆக்சுவலா எனக்கு கொடுத்த வீடியோ இன்ஸ்டாகிராம் ரீல் அது முடிஞ்சிருச்சு. அதை நீங்களும் பார்த்து இருந்திருப்பீங்க. பட் இந்த வீடியோ டோட்டலா என்னோட ஒபினியனை பேஸ் பண்ணி இருக்க போகுது. வெச்சி செய்ய போறோம். செஞ்சிட்டா போச்சு. This is Infinix Smart 9 HD. Let's unbox. பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. அழகா இருக்குது. ஒரு 10 watts charger, USB to Type-C cable, SIM ejector pin, user manual and warranty card. அப்புறம் ஒரு plastic case. புதுசா வரும்போது இப்படி தான் வந்துச்சு. Let's start with the display. 6.7 inches HD plus punch hole, 500 nits brightness ஓட display. இன்டோர்ல யூஸ் பண்றீங்கன்னா ஓகே, பட் அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ண முடியாது. Screen to body ratio 93.9% னு சொன்னாங்க. பார்த்தா அப்படி தெரியல. Ports and buttons னு பாக்கும்போது dual stereo speakers sound enhance பண்ணி கொடுக்குமா. சவுண்ட் செக் பண்ணிரலாமா? ஸ்லிமாலாம் இல்ல, வெயிட்டும் கம்மி, பட் அந்த ஹின் அண்ட் ஃபீல் நல்லாவே இருக்கு. 3.5 mm ஜாக், பக்கத்துல ஒரு மைக், டுவல் நானோ சிம் பிளஸ் மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் அப் டு 1 TB. கேமரான்னு பாக்கும்போது மெயின் கேமரா 13 மெகாபிக்சல்ல, அது கீழ டெப்த் சென்சார்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சல், அதுக்கு ஃபிளாஷும் இருக்கு. அண்ட் மெயினா இங்க ஃபோக்கஸ் பண்ணது ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் இதுல ஜூம் ஃபிளாஷ் ஒன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1x ல போட்டோ எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபிளாஷ் ஒர்க் ஆகும். அதே 2x ல எடுக்கிறீங்கன்னா அது கீழ இருக்கிற ஃபிளாஷ் ஒர்க் ஆகும். அண்ட் அதோட இன்டென்சிட்டியும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போட்டோட குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு, டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா போட்டோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்லாம் இல்ல, ஓகே தான். எடுத்த போட்டோஸோட ஒரிஜினல் குவாலிட்டி நீங்க பார்க்கணும்னா G டிரைவோட லிங்க் கீழே கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டின்னு பாக்கும்போது இப்போ நீங்க பாக்குற வீடியோ ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 fps ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பேக்லயும் 1080p at 30 fps மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வழக்கமா Infinix கொடுக்கிற மல்டிபிள் மோட்ஸ் இதுலயும் இருக்கு. அண்ட் செக்யூரிட்டிக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் டைமுமே ஃபாஸ்டா தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க ஹைலைட் பண்ற செகண்ட் பாயிண்ட் என்னன்னா டியூரபிலிட்டி தான். டிராப் டெஸ்ட் பண்ணிரலாமா? இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ. அண்ட் டிராப் டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பண்ணிடுவோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. போடுங்க. போடலாமா? 3 2 இப்ப பாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. गाइस ஒண்ணுமே ஆகல गाइस. 6 headed drop protection test பண்ணிருக்காங்களாம் Infinix லேப்ல. பட் ஷார்ட் வீடியோ எடுக்கும்போது நான் நிறைய வாட்டி கீழே போட்டேன், ஒன்னும் ஆகல. டியூரபிலிட்டி நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, IP ரேட்டிங்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. IP5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 5 is for dust, 4 is for water. சோ வாட்டரோட ஸ்பிளாஷஸ்லாம் பட்டாலும் ஒன்னும் ஆகாது. அண்ட் ப்ராசஸருக்கு ஸ்னாப்டிராகன்லாம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. MediaTek Helio G50 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ப்ரோ பெஞ்ச்மார்க்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு கேட்பீங்க. பண்ணேன். அதோட AnTuTu ஸ்கோர் 150 கூட வரல. சோ CPU GPUலாம் எவ்வளவு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. சோ இந்த ப்ராசஸரை வச்சு என்னென்ன ப்ரோ கேம்ஸ்லாம் விளையாடலாம்னு கேட்டிங்கன்னா கேண்டி கிரஷ்லாம் நல்லா விளையாடலாம். அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டகுமார்னு கூப்பிடுறதுக்கா? பட் டெம்பிள் ரன் சப்வே சர்ஃபஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல லாக் அடிக்குது. சோ பேசிக் யூசேஜ்க்கு ஓகே. அண்ட் LPDDR4X RAM 6GB கொடுத்திருக்காங்க. இன்பில்ட்டா 3GB தான். அந்த விர்ச்சுவல் ரேம்ல 3GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுல பெருசா டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் 4GB ஆவது கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 64GB ஸ்டோரேஜ். அண்ட் பேட்டரி கெபாசிட்டின்னு பாக்கும்போது 1 நாள் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில கிரியேட்டர்ஸ் சொன்னாங்க. 5000 mAh கொடுத்திருக்காங்க, ஒரு நாள் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாக்ஸ்ல 10 watts சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 18 watts ஆவது கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பேஸ்ட் ஆன் Android 14 அந்த Infinix ஓட XOS 14 and Bluetooth version 5.2 and Wi-Fi க்கு 2.4 GHz 5 GHz மே சப்போர்ட் ஆகுது. and it's completely 4G phone. அதே 5G கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு சைட தூக்கி போட்டோமா மல்டிபிள் டிவைசஸ்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இதுல பாசிபிள் இல்ல. and இதுல மல்டிபிள் கலர்ஸ் அவேலபிளா இருக்கு. mint green, metallic black, neo titanium and என்கிட்ட இருக்குது coral gold. and சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு 1 hour 30 minutesக்கு மேலே ஆகுது. Bluetooth அதாவது ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் ஒரு சிலது இருந்துச்சு, அதை நீங்க அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். and மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேக்ஸிமம் YouTube வீடியோல 1080p மட்டும் தான் சப்போர்ட் ஆச்சு. and Netflixல HDR கண்டென்ட்லாம் ப்ளே பண்ண முடியாது. and இதுல டைனமிக் பாரும் கொடுத்திருக்காங்க. and இத சார்ஜ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது கால் ஃபேஸ் அன்லாக் இந்த டைம்லலாம் இது வர்க் ஆகும். ஓகே ப்ரோ, இப்போ என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க? 7K க்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூசேஜ் டியூரபிளா இருக்கணும், பட் பிரீமியம் லுக்கிங் மாதிரி இருக்கணும்னா இந்த ஃபோன் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, 7K குள்ள நல்ல ஃபோன் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலால G05 அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்கு. டேய் மோட்டோரோலா ஸ்பான்சர்ட் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல அதான் இல்ல
அதான் இல்ல. இந்த போனை விட நல்ல பேட்டரி, நல்ல கேமரா, நல்ல ப்ராசஸர், நல்ல பிரைட்னஸ் நீட்ஸோட இந்த போன் வருது. அண்ட் சாம்சங்ல ஒரு போன் இருக்கு. அந்த போனை வீடியோல ட்ராக் பண்றேன். என்னன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஸ்பான்சர்லாம் ஒண்ணும் இல்ல. இது என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான். சோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.